Hi guys, welcome back to my channel. இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை வந்து பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டோட ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து யூஸ் பண்ணி ஆல்ரெடி வந்து ரிவ்யூஸ் வந்து கொடுத்துருந்தேன். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாட்டிலை வந்து நான் கம்ப்ளீட்டாக வந்து எம்டி பண்ணிட்டேன். கொஞ்சம் லிட்டில் பிட்டாக தான் வந்து இருக்குது. ஸோ ஃபுல் ஹானஸ்டான ரிவ்யூ, அது யூஸ் பண்ணதுக்கப்புறம் எப்படிலாம் வந்து இருக்குது, மொத்தமாக வந்து ஃபினிஷ் பண்ண பின்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு வீடியோவில் வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி ஸ்கின் கேர் வீடியோஸ், இந்த மாதிரி காஸ்மெட்டிக் ஃபார்முலேஷன் வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து பார்க்க பிடிக்கும் அப்படின்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள வந்து இந்த ஒரு ப்ராடக்டோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்னெயில் மியூசின் எசன்ஸ் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ காக்ஸரக்ஸோட ஸ்னெயில் மியூசின் எசன்ஸோட கம்ப்ளீட் ரிவ்யூ தான் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து ஒரு 1 இயர்க்கு முன்னாடி இந்த ப்ராடக்டை பார்த்தோன்னா ரிவ்யூ வந்து கொடுத்துருந்தேன், சரியா? ஸோ இது எப்படி வந்து ஃபார்முலேட் பண்ணுறாங்க, இது எப்படி டிரைவ் ஆகுது, இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட் இருக்குது, ஸோ அந்த மாதிரி. ஆனால் இந்த வீடியோவில் வந்து நான் என்ன ஷேர் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக வந்து எம்டி பண்ணிட்டேன். ஸோ எம்டி பண்ணதுக்கப்புறம் இதனால் என்னெல்லாம் யூசஸ் வந்து இருந்தது, ஸோ ரியலாகவே வந்து இதை நீங்கள் வாங்கிக்கலாமா, இல்லை ஒர்த்தா இல்லையா அப்படின்ட்டு தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம், ஓகேவா? இதுதான் அந்த ப்ராடக்ட்டு. ஸோ இதோட அவுட்டர் பேக்கேஜிங்கில் இந்த மாதிரி வந்து ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அகெயின் உள்ளே இருக்கக்கூடிய அந்த பாட்டில் வந்து ஓகே இந்த மாதிரி ஒரு ஃப்ராஸ்டட் பாட்டிலாக வந்து இது இருக்குது, ஸ்டர்டியாக அழகாக. ஸோ இந்த மாதிரி பம்ப் பேக்கேஜில் தான் வந்து இதை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு இது தான். ஸோ இதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எடுத்துக்கலாம். லைக் இந்த ஒரு கன்சிஸ்டன்சியில் தான் வந்துருக்கு. ஸோ ஒரிஜினலான ப்ராடக்ட்டு வந்து இப்படி தான் வந்துருக்கும். இங்கே பாருங்கள், இப்படி தொடும்போது இப்படி வந்து வரணும், சரிங்களா? ஸோ அப்போ தான் வந்து இது வந்து ஒரிஜினலான ப்ராடக்ட், அப்படி இல்லைனா இது வந்து ஃபேக் அப்படின்னு வந்து சொல்லிக்கலாம். ஸோ இது வந்து உங்கள் ஸ்கின்னுக்குள்ளே போட்ட உடனே நல்லாவே வந்து பிளெண்ட் ஆகிடும், ஓகேங்களா? இது என்ன இதில் வந்து இன்க்ரீடியன்ட் வந்து இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்து ஸ்னெயிலோட செக்ரேஷன்ஸ் தான் வந்து இதில் இருக்குது ஆப்வியஸாக, ஓகேவா? அதுக்கு அடுத்தபடியான இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹைரோலானிக் ஆசிட் இது கூட வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கிளிசரின், ப்ரோப்ளின் கிளைக்கால், இந்த மாதிரி விஷயம் தான் வந்து இருக்குது. ஸ்கின்னுக்கு ரொம்பவே மாய்ஸ்சர் கண்டென்ட் அதிகமாக மாய்ஸ்சர் கண்டென்ட்டாக இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட் எல்லாமே வந்து இதில் வந்து இருக்குது. ஸோ அதனால தான் வந்து நம்ம போட்ட உடனே ஸ்கின்னு நல்லா ஒரு ப்ளவுன்ஸியாக ப்ளம்ப்பாக வந்து இருக்குது இந்த ஸ்னெயில் செக்ரேஷன் வந்து போடும்போது. ஸோ இந்த காக்ஸரக்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களோட ஸ்கின்னை வந்து நிறைய பேர் வந்து சொல்லி கேள்விப்பட்டீங்களா, அப்படி கொரியன் ஸ்கின் மாதிரி ஆகும்ன்ட்டு. ஸோ என்னோட ஹானஸ்டான ரிவ்யூ என்னென்னா, கொரியன் பீப்புளுக்கு வந்து அவங்களோட ஸ்கின்னே வந்து ஒரு மாதிரி லைக் அவங்க ஸ்கின் டோனு, ஸ்கின் டெக்ஸ்சர் எல்லாமே ஒரு மாதிரி ப்ளம்பியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இல்லையா? ஸோ நம்மளோட ஸ்கின் டைப் எல்லாமே வந்து நம்ம இந்த ஷேடில் இருப்போம் இல்லையா? ஸோ நம்மளுக்கு வந்து அந்த மாதிரிலாம் வந்து வராது, சரிங்களா? அப்போ இது என்ன தான் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கின்னு வந்து உங்களுக்கு நல்லா பவுன்ஸியாக வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு பேபியோட ஸ்கின்னெலாம் வந்து எப்படி இருக்கும், நல்லா ப்ளம்பாக இருக்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர உங்களை அப்படியே ஃபேராக ஆக்கிறதோ, ஒரு ஷேடு வந்து உங்களை இம்ப்ரூவைஸ் பண்ணுறதோ, ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இது வந்து பண்ணாது. ரொம்ப இப்போ டல்லாக டீஹைட்ரேட்டாக ரொம்ப ஸ்கின்லாம் இருக்கும் இல்லையா, ட்ரை ஸ்கின்ஸ்லாம். ஸோ அவங்கெல்லாம் வந்து இது யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்வியஸாகவே வந்து உங்களோட ஸ்கின்னோட டெக்ஸ்சர் வந்து ஒரு ஸ்மூத்தாக இருக்கிறத, ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கிறத உங்களாலே வந்து பார்க்க முடியும். ஸோ அதுதான் வந்து நம்மளோட ஸ்னெயில் மியூசின் எசன்ஸ் வந்து பண்ணுது, ஓகேங்களா? ஸோ இது எப்படி தான் வந்து யூஸ் பண்ணணும், ஒரு கமெண்ட் வந்து என்ன வந்துருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது யூஸ் பண்ணி அவங்க ஸ்கின் வந்து ரொம்ப கருப்பாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து உங்களை ஒயிட்டன் பண்ணாது, உங்களை பிரைட்டன் பண்ணாது, உங்களை லைட்டன் பண்ணாது, உங்களை எதுவுமே பண்ணாது. உங்கள் ஸ்கின்னை வந்து ஹைட்ரேஷனாக வச்சுக்கோ, நல்லா மாய்ஸ்சராக வச்சுக்கோ, பவுன்ஸியாக ப்ளம்பியாக வச்சுக்கோ. ஸோ அதுதான் வந்து இந்த காக்ஸரக்ஸோ அந்த ஸ்னெயில் மியூசின் எசன்ஸோட வேலை, ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் அதை தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து அவங்க ஏதோ மென்ஷன் பண்ண இது ஒயிட்டனிங் க்ரீம், லைட்டனிங் க்ரீம்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து அந்த தப்பாக வந்து எடுத்துகிட்டு உங்களுக்கு அந்த ஸ்கின் பிளாக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. இது வந்து ஒரு மாய்ஸ்சரைசர் பர்பஸ்க்காக, ஒரு மாய்ஸ்சரைசர் கண்டென்ட்காக தான் வந்து யூஸ் பண்ணுறது, ஓகேங்களா? இது எப்படிலாம் வந்து யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் மேக்கப்லாம் வந்து வேர் பண்ண போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்குலாம் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபவுண்டேஷன் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த டைம் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களோட ஃபேஸை வந்து கிளென்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் மாய்ஸ்சரைசருக்கு பதில் இந்த ஸ்னெயில் எசன்ஸை வந்து நீங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இமீடியட்டாக வந்து ஃபவுண்டேஷன் வந்து போட்டிங்கன்னா அந்த ஃபவுண்டேஷனை வந்து அழகாக இது வந்து ஈவனாக வந்து பிளெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும், சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் அப்படியே வந்து அதை
மார்னிங் நீங்கள் எப்படி வந்து போட்டிங்களோ ஈவினிங் வரைக்கும் உங்களுக்கு ஸ்டில் அது அப்படியே வந்து ரீடெயின் ஆகும். ஸோ எந்த ஸ்மட்ஜும் இல்லாமல் அந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து ஃபவுண்டேஷன் கீழே தான் வந்து இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் அப்படி கிடையாது. சொல்கிறேன், ஃபவுண்டேஷன் கீழேயும் ஒரு நல்ல ஒரு சூப்பராக ஒரு பேஸாக வந்து இது வந்து ஒர்க் ஆகும். லைக் ஒரு உள்ளேருந்தே ஒரு க்ளோவாக இருக்கிற மாதிரி, ஒரு ஷைனிங்காக இருக்கிற மாதிரி டெக்ஸ்சரை வந்து இந்த ஸ்னெயில் செக்ரேஷன் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும். இந்த காக்ஸரஸோட ஃப்ளோரசன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஸோ ஃபவுண்டேஷன்லாம் இல்லைனாலும் நீங்கள் நார்மல் டேஸ்லேயே வந்து இதை வந்து போட்டுட்டு உங்களோட சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு நீங்கள் ஒரு காம்பேக்டோ ஒரு பேபி பவுடரை வச்சு நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இதுதான் வந்து இது பண்ணுது. இதில் வந்து அதிகப்படியான கண்டென்ட் வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்னெயிலோட அந்த செக்ரேஷனும் ஹைலூரானிக் ஆசிடும் வந்து இருக்கிறதுனால உங்களோட ஸ்கின்னை வந்து நல்லா ப்ளம்ப்பாக ஒரு எப்படி சொல்கிறது, நல்லா பவுன்ஸியாக இருக்கிற மாதிரி ஸ்கின்னை வந்து இது வந்து கொடுக்குது. சரிங்களா? இதில் வந்து நிறைய ஃபேக் ப்ராடக்ட் வந்து இப்போது மார்க்கெட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அது எப்படிலாம் வந்து கண்டுபிடிக்கிறதுன்னு நான் வந்து இப்போ சொல்கிறேன். இப்போ வந்து நான் உங்களுக்கு இப்படி பண்ணி காமிச்சேன் இல்லையா, கையில் ட்ராப் போட்டுட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து இது வந்து வரணும். ஸோ இப்படி வந்து கண்டுபிடிங்க. அப்புறம் இந்த ஒரு பாட்டிலோட பேக்கேஜிங்லேயே பார்த்தீங்கன்னா, இது ஒரிஜினல் ப்ராடக்டாக இருக்கிறதுனால இது வந்து கொஞ்சம் இப்படி கிராஸாக தான் வந்து இருக்குமா. ஓகேவா? இப்படி தான் இருக்கும் இதோட டிப்பு. பெரிய குட்டியாக அதோட டிப்பு. ஸோ இப்படி தான் வந்து அது இருக்கும். ஸோ ஃபேக் ப்ராடக்ட் வந்து இப்படி இருக்குமா. ஸோ நீங்கள் அதை வச்சு வந்து செக் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நிறைய டூப்ளிகேட் வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது எல்லா ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லேயும். பெட்டர் நீங்கள் வந்து இந்த கொரியன் ப்ராடக்ட் விற்கிற ஒரு வெப்சைட்குள்ளே போய்ட்டு நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. நான் வந்து இது வந்து மேக்ரோனில் தான் வந்து வாங்கினேன். ஸோ 100 ml வந்து 1450 அந்த ரேஞ்ச் பக்கம் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்துட்டு எப்போ ஆஃபர் வந்து கரெக்டாக வந்து இருக்குதோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இது வந்து என்ன கேட்டிங்கன்னா ஒர்த் ஃபார் த மணியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் இது வந்து ஒர்த் ஃபார் த மணி தான் சொல்கிறேன். ஸோ இது எப்படின்னா, ஏன்னா இது நான் வாங்கியே ஒரு 1 இயருக்கு மேலே வந்து இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து யோசிக்கிங்கன்னா, என்னடா வந்து 100 ml ஆஃப் ப்ராடக்ட்டே வந்து 1450க்கு மேலே இருக்கே அப்படி வந்து யோசிக்கலாம். பட் நீங்கள் வந்து இதை வந்து அழகாக நானே வந்து 1 இயர் மேலே வந்து வச்சுருக்கேன். ஸ்டில் எனக்கு இவ்வளோ தூரம் வந்து இது பேலன்ஸ் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஒரு பம்ப் வந்து எடுத்தாலே போதும். அழகாக எல்லா ஃபேஸ்க்கும் வந்து அது சூப்பராகவே வந்து கவர் ஆகி க்ளைட் ஆகுது. ஸோ நிறைய வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு ஒரு பம்ப் போட்டாலே வந்து உங்களுக்கு சூப்பராக வந்து ஃபேஸ் ஃபுல்லாக வந்து கவர் ஆகுது. ஸோ அதனால் என்ன கேட்டிங்கன்னா, இது வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. ரொம்பவே நல்லா இருக்குது. இது சில டைம் வந்து நான் வந்து இதை யூஸ் பண்ணாமல் ஃபவுண்டேஷன் வந்து யூஸ் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரி வந்து கேக்கியாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் இதை யூஸ் பண்ணிவிட்டு நான் ஃபவுண்டேஷன்லாம் வந்து போடும்போது சூப்பராக இருக்குது. ஒரிஜினல் நம்மளோட ஸ்கின் மாதிரி இருக்குது. ஒரு க்ளோ வந்து உள்ளேருந்து வர மாதிரி இருக்குது. ஸோ அதுதான். கண்டிப்பாக வந்து நீங்கள் இதை வாங்கி மஸ்ட்டு ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க. அகெயின் சொல்கிறேன், இது உங்களை வெயிட்டன் பண்ணாது, பிரைட்டன் பண்ணாது, ஸ்கின்னை வந்து ப்ளம்ப்பாக வந்து வச்சுக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபுல்லாக வந்து எம்டி வந்து பண்ணிவிட்டேன். கொஞ்சம் தான் வந்து எனக்கு இருக்குது லிட்டில் பிட்டாக. ஸோ இதை ஃபுல்லாக யூஸ் பண்ணிவிட்டு என்னோடய ஆனஸ்டான ரிவ்யூ தான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ அகெயின் வந்து நீ இதை வந்து வாங்குவீங்களா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, எஸ் நான் வந்து வாங்குவேன். ஏன்னா இங்கே பாருங்கள், எனக்கு இன்னுமே கூட கொஞ்சம் இவ்வளோ இருக்குது. இதுவே வந்து எனக்கு ஒரு 3 மந்த் பக்கம் வந்து கண்டிப்பாக வந்து வரும்னு தான் நான் வந்து சொல்வேன். ஸோ ஏன்னா ஒரு பம்ப் யூஸ் பண்ணாலே ஒரு ஓவரால் ஃபேஸ்க்கே இது வந்து நல்லா வந்து ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ அகெயின் இது ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக வந்து அகெயின் இதை ரீபர்ச்சேஸ் வந்து பண்ணுவேன். ஸோ என்னோடய ரெக்கமெண்டேஷன். ஸோ நீங்களும் வந்து கண்டிப்பாக இதை வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ ஒர்த் ஃபார் த மணின்னு தான் நான் வந்து சொல்வேன். ஸோ இது ரொம்ப நிறைய ஈவன் நீங்கள் ஆயில் ஸ்கின்னாக இருக்கும்போது கூட நீங்கள் ஆயில் ஸ்கின் பீப்புள் கூட வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் ரொம்ப வந்து யாருக்கு ரொம்ப வந்து ஒர்க் அவுட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா வந்து ட்ரை ஸ்கின் பீப்புளுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஈவன் ஆயில் ஸ்கின் பீப்புளாக இருக்கீங்கனாலும் உங்களுக்கும் இது வந்து செட் ஆகும். கண்டிப்பாக வந்து மஸ்ட்டு ட்ரை வந்து ப்ராடக்ட்டு. நீங்களும் கண்டிப்பாக இதை வாங்கி வச்சுக்கோங்க. நீங்கள் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து போகும்போது அந்த மாதிரிலாம் வந்து இந்த ஃபவுண்டேஷன் கீழே வச்சு நீங்கள் பேஸாக இதை யூஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா அந்த டேவே நீங்கள் உங்கள் ஃபேஸே வந்து ஒரு க்ளோவாக வந்து ப்ளம்பியாக வந்து இருக்கிறத உங்களாலே வந்து விசிபிளாக வந்து பார்க்க முடியும். ஸோ மஸ்ட்டு ட்ரை ப்ராடக்ட்டு. நானும் இதை வந்து கண்டிப்பாக வந்து ரீபர்ச்சேஸ் பண்ணுவேன். ஸோ நீங்களும் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், அவ்வளோதான். நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ இங்கே எண்ட் ஆகுது. உங்களை அகெயின் ஒரு நல்ல வீடியோவில் வந்து நான் வந்து மீட் பண்ணுறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ராடக்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும், அந்த ப்ராடக்ட்டை பற்றி ரிவ்யூஸ் வேணும் அப்படின்னாலும் எனக்கு இந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து லீவ் பண்ணுங்கள். ஸோ சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பை. லவ் யூ ஆல்.